நீங்களும் திரைத்துறையில இருக்கீங்க. நீங்க ஒரு திரைத்துறையிலிருந்து வரக்கூடிய ஒரு நபராக விஜய் இருக்கிறாரு. சினிமாக்காரன்னா ஒண்ணும் முட்டாள் இல்லன்னு அவர் சொல்றாரு. நாங்க வந்து காமராஜர் அவர்கள, எம்ஜிஆர் அவர்கள, பல இடங்கள்ல நல்லக்கண்ணு அவர்கள தோற்கடிச்சதெல்லாம் அரசியல்வாதிகள் தான். சினிமாக்காரர்கள் யாரையும் வந்து தோற்கடிக்கல. சினிமால நல்லவர்கள் இருக்காங்க அப்டின்லாம் அவர் சொல்றாரு. சினிமாலயும் நல்லவர்கள் இருக்காங்க. அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா சினிமால இருக்கிறவங்க எல்லாரும் புத்திசாலியும் கிடையாது. அப்படின்னா நடிகர்களே வசனகர்த்தாவா இருக்கலாமே. ஏன் இன்னொருத்தன் எழுதி கொடுத்தது பேசணும்? காமெடியன்ஸ் பேசுவாங்க சொந்த டயலாக். ஹீரோஸ் எவ்வளவு பேர் சொந்த டயலாக் பேசுவாங்க? எழுதி கொடுக்கணும். அண்ணனுக்கு எழுதி கொடுக்கணும். அப்படி அப்படி இந்த டைலாக்லாம் எழுதி கொடுத்தா தான் பேசுவாங்க. அதெல்லாம் பேச மாட்டாங்க. தவறு உங்க கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நேர கிளம்பி கோட்டைக்குள்ளே வந்து சேரில் உட்காரணுங்கிறது நடக்காத காரியம். எம்ஜிஆரை எந்த சினிமா நடிகரும் தன்னோட ஒப்பிடுறது முட்டாள்தனம். என்ன காரணம்னா, எம்ஜிஆர் திமுகவிலிருந்து ஒரு கட்சியில் பொருளாளராக இருந்து அந்த கட்சிக்காக திமுக கொடி அவர் அப்படி எம்ஜிஆர் அப்படி வந்து அப்படி நிற்கும்போது பின்னாடி உதயசூரியன் வரும். டக்குன்னு ஒரு சீன்ல வருவார், சேப்பு சட்டை கருப்பு பேண்ட்டு, பயங்கர விசில் பறக்கும். பின்னாடி பார்த்தா அண்ணா அறிஞர் அண்ணா போட்டோ இருக்கும். அப்படிப்பட்டு அந்த கட்சிக்காக உழைத்து கட்சிக்கு ஒரு ஸ்டேஜில் மேலே மேலே கொண்டு வந்து என் மடியில் விழுந்த கனி, என் இதய கனி அப்படின்னு எம்ஜிஆரை அறிஞர் அண்ணா சொன்னார். விஜய் யார் சொன்னார்? அவ அப்பாவே சொல்ல மாட்டேங்கிறாரு. என் மடியிலேருந்து விழுந்த கனிங்கிறார். மடியில் விழுந்த கனினால மடியிலேருந்து விழுந்து உருண்டு போயிடுச்சு. இன்னைக்கு மாநாட்டுக்கும் எஸ்ஏசி அவங்க துணைவியார் சோபா எல்லாம் வந்தாங்க சார். அது வந்து தாய் பாசம், தந்தை பாசம், அதை நம்ம பேசக்கூடாது. இப்போ ராமதாஸ் அன்புமணி மேட்டர், நான் ராமதாஸ் அவர் பக்கம் தான், ஐயா பக்கம் தான் இருப்பேன். ஏனென்றால் எந்த மகனும் தன்னுடைய தந்தையை அவமரியாதை செய்வதை ஒரு தந்தையின் ஸ்தானத்திலிருந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. நான் அதை ரைட்டுன்னு சொன்னால் நாளைக்கு என் பையன் என்ன இது மாதிரி இப்போ பேசிட்டா நான் பொறுத்துப்பேனா? கூட்டு குடும்பமாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும். அஸ்வின் எங்கே சார் இருக்கான்? நம்ம வீட்டில் தான் இருக்கான், நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம். அது எவ்வளோ சந்தோஷம். என் பையன் நான் கல்யாணம் நான் அடுத்த நாளே அவன் விட்டான், எங்கேயோ போயிட்டான் தெரில. நான் மாதத்துக்கு அன்றைக்கி நான் ஃபோன் பண்ணுறேன், அப்பா நீ வந்து என்னை பார்க்கலான்னு சொல்கிற, கண் கலங்கிட்டேன் அப்படின்னா வெக்கமா இல்லை? ஒரு அப்பா பையனை பார்க்குறதுக்கு ஃபோன் பண்ணணுமா?